இது இயற்கை அனர்த்தமல்ல, வல்ல அல்லாவின் ஏற்பாடு. இந்த உண்மையை உணராமல் ஏன் வீணான கூப்பாடு? இது இயற்கை அனர்த்தமல்ல, வல்ல அல்லாவின் ஏற்பாடு. இந்த உண்மையை உணராமல் ஏன் வீணான கூப்பாடு? அவன் நாடுகிறான், படைக்கின்றான், பரிபாலித்து வளர்க்கின்றான், பரிபக்குவமாக காக்கின்றான். தான் நாடும் போதில், நாடும் விதத்தில், நாடும் இடத்தினிலே கைப்பற்றிக் கொள்கின்றான், உயிர்களை கைப்பற்றிக் கொள்கின்றான். இது இயற்கை அனர்த்தமல்ல, வல்ல அல்லாவின் ஏற்பாடு. மனிதரின் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகளின் காரணமாக அந்த கடலினிலும் இந்த கரையினிலும் இன்று ஏராளமான குழப்பங்கள். தீமை மிகைத்திடும் போது இறை தண்டனை வருவது வழமை. அன்று முதல் இன்றும் எப்போதும் இதுதான் உலகத்தின் நிலைமை. இது இயற்கை அனர்த்தமல்ல, வல்ல அல்லாவின் ஏற்பாடு. இயற்கை என்று எதுவும் இல்லை, இறை இயக்கம் என்பது பொய்யுமில்லை. நாஸ்திகர் கூறும் கூற்றை நீயும் நாக்கூசாமல் கூறுவதா? பாவங்களை கைவிடுவோம், படைத்தவன் பக்கம் திரும்புவோம். அவன் மன்னிப்பை நாளும் வேண்டி அழுதே நாங்கள் தௌபா செய்வோம். இங்கு அவனையன்றி நமக்கு யாருமில்லை, அவனை தவிர இறைவன் இல்லை. இது இயற்கை அனர்த்தமல்ல, வல்ல அல்லாவின் ஏற்பாடு. இந்த உண்மையை உணராமல் ஏன் வீணான கூப்பாடு? இது இயற்கை அனர்த்தமல்ல, வல்ல அல்லாவின் ஏற்பாடு. வல்ல அல்லாவின் ஏற்பாடு, வல்ல அல்லாவின் ஏற்பாடு.